2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். இதனை வரவேற்கும் விதமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சொல்லப்பட்டவை: நம் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை அடித்தளமாக திகழும் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை உள்ளடக்கி இன்று சமர்ப்பிக்கப்பட்ட மத்திய பட்ஜெட்டை பெரும் மகிழ்ச்சியுடன் என் சார்பாகவும் என் கட்சியின் சார்பாகவும் வரவேற்கிறேன். இந்த பட்ஜெட்டில் மாணவர்கள், பெண்கள் மற்றும் மீனவர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவையாக உள்ளன. சர்வதேச கடல் பகுதிகளில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு இறக்குமதி வரி விதிப்பு கிடையாது என்ற அறிவிப்பு குறிப்பாக மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் கடல்சார் தொழில்களில் ஈடுபடும் மக்களின் வருமான நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் உள்ளது. அதேபோல் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க 1500 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகளில் AVGC ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு இன்றைய தலைமுறைக்கான ஒரு அரிய வாய்ப்பாக அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ கல்வி கடனுக்கான வரி பிடித்தம் 5% 2% குறைக்கப்பட்டுள்ளமை மருத்துவ கனவுகளுக்கு உயிரூட்டும் விதமாக இருந்தது. நாடு முழுவதும் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கும் திட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்களுக்கான விடுதிகள், பயோ பார்மா சக்தி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு, நமது கலாச்சார செழுமையை எடுத்துரைக்கும் நோக்கில் ஆதிச்சநல்லூர் உட்பட்ட நாட்டில் 15 தொல்லியல் தலங்களை கலாச்சார சுற்றுலா மையங்களாக மேம்படுத்தும் அறிவிப்பு, அதுபோல் அரிய வகை தாது வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார தன்னிறைவு நோக்கத்திற்கும் முக்கிய அடித்தளமாக அமையும். புற்றுநோய்க்கு தேவையான 17 மருந்து வகைகளுக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படும் என்றும், மேலும் 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வழங்கப்படும் என்ற திட்டம் விவசாய புரட்சியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பு அணிகளில் ஒன்றாக இந்தியாவிலே எந்த கட்சியிலும் இல்லாத செயற்கை நுண்ணறிவு பிரிவை துவக்கும் எங்கள் நோக்கத்திற்கும் முன்னெடுப்பிற்கும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதியான தலைமையின் வெளிப்பாடாக மத்திய பட்ஜெட் 2026-27 அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டங்களை அறிவிக்கப்பட்டுள்ள கால வரையறைக்குள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இக்கடிதத்தில் கூறியுள்ளார்.